எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து OnePlus TTயோட அபிஷியலான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாடல் வந்து ஒரு போட்டோ வந்து லான்ச் ஆயிருக்கு. அது கூட வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு இந்த டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி வந்து நேற்று வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து கரெக்டா வந்து 6:55க்கு வந்து ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் நிறுவனத்துல வந்து யார் வந்து புதுசா வந்து ரீசார்ஜ் பண்ண போறீங்களோ இல்ல ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ 333 ரூபாய் டாரிஃப் பத்தி நான் ஆல்ரெடி ஒரே ஒரு வீடியோ நான் சொல்லிப்பேன். அந்த 333 ரூபாய்க்கு வந்து 3 GB அவங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் வந்து அன்லிமிட்டட்க்கோ அதர் நம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 1800 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ யாரும் பார்க்கலையோ மேல உள்ள ஐகான் பட்டன்ல போய் அந்த ஆஃபரை பத்தி பாருங்க. இப்ப நேத்து என்ன அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்காம பாத்தீங்கன்னா வந்து நேத்து சொல்ல போனா வந்து 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் நைட் லாஸ்ட் 12 மணி வரைக்கும் அந்த 3 GB அந்த டேட்டா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா கொடுத்துருக்காங்க வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் கூட. எப்படின்னா வந்து நெட் வந்து எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த 3 நாள் இது முழுக்க வந்து எந்த நோக்கத்துல செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து உள்ள டெக்னிக்ஸ்ல வந்து வோடபோன் நிறுவனத்தை பத்தி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆஃபர் கொடுத்திருந்தேன். அந்த டெக்னிக்ஸ்க்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இப்ப வந்து அந்த வோடபோனோட ஆஃபர் வந்து சொல்ல போனா வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஜியோவே கொஞ்சம் முறியடிக்கிற அளவுக்கு அந்த வோடபோன் ஆஃபர். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து வோடபோன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து அந்த நெட்வொர்க் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 4G நெட்வொர்க் எல்லா இடத்துல கிடைக்கிறதால மக்களுக்கு வந்து ஆல்ரெடி வோடபோன்ல ஆதரவு இருக்கு. அது மட்டும் இல்லாம செலக்டிவான ஆஃபர் இல்லை, எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல வந்து மேல உள்ள ஐகான்ல பட்டன் போய் அந்த போய் பாருங்க. இன்னைக்கு அந்த ஆஃபர் வந்து வோடபோன் நிறுவனம் கொடுத்திருக்கிறது காம்படிட்டிவ் பார்த்து தான் பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ஒரு எகென்ஸ்டான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இது முழுக்க ஒரு பிசினஸ் தந்திரத்துல செஞ்சக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஆஃபர் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து போட்டி கொடுத்ததால வந்து இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? இதோட கருத்து கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நேத்து கொடுத்திருந்த பிஎஸ்என்எல் ஆஃபர் வந்து யார் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த ஆஃபரை பத்தி இருந்தாலும் கமெண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ரெண்டாவது டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா கூட அதுவும் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்துல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. பிஎஸ்என்எல் நிறுவனத்துல பிரத்யேகமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து FRC 269 சொல்லிட்டு 269 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு ஸ்டேட்ல உள்ளது மட்டும்தான். தமிழர்கள் வந்து வேற ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா இந்த FRC வேலை செய்யாது. 269 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 1 GB டேட்டா கிடைக்கும். அது மட்டும் பிஎஸ்என்எல் வந்து அன்லிமிட்டட் கால் அதர் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பேசலாம். 20 நிமிஷத்துக்கு மேல பேசுறது ஒரு காலுக்கு வந்து 20 பைசா. அது மட்டும் இல்லாம இதோட டாரிஃப் பிளான் வந்து உங்களுக்கு வந்து 21 நாளைக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா, எப்படின்னா வந்து 269 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா டெய்லி 1 GB நெட் வந்து 21 நாளைக்கு இந்த டாரிஃப். இது வந்து ஒரு சின்ன ஒரு மினியான டாரிஃப். இது வந்து நார்மலா வந்து என்னென்ன மாதிரி டாரிஃப் கொடுத்தா மக்களுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மக்கள் வந்து எப்படி அந்த ஈர்க்கலாம்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஎஸ்என்எல் ஃபுல்ஃபில்லா வந்து 3G வந்து ஆல் ஓவர் இந்தியால எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால வராம இருந்துச்சோ அது ஃபுல்ஃபில்லா ரிகவரி பண்ணிட்டு வர வருடத்துக்குள்ளார வந்து 4Gயோட ஃபுல் கவரேஜ் வந்து பிஎஸ்என்எல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல பெஸ்டான நியூஸ். அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஷாமியோட நிறுவனத்தோட அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஷாமி நிறுவனத்தோட ரெட்மி நோட் 4ஓட லான்ச் ஆகி 3 மாசம் ஆச்சு. நேத்தி வந்து ஆல்ரெடி தெரியும் ரெட்மியோட 4ஓட மாடலோட மொபைலை வந்து நம்ம ரிவ்யூ நான் போட்டேன்னா அந்த வீடியோ யார் பார்க்கலையோ மேல உள்ள ஐகான் பட்டன்ல போய் பாருங்க. இப்ப நேத்து என்ன தகவல் வந்துச்சுன்னா, ஷாமி நிறுவனத்தோட ரெட்மி நோட் 4ஓட போன் வந்து லான்ச் ஆகி 3 மாதம் ஆச்சு. அந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்க அச்சீவ் பண்ண இது பாத்தீங்கன்னா வந்து பிளிப்கார்ட் நிறுவனத்திலும் சரி அல்ல அவங்களோட எம்ஐயோட அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 1.8 மில்லியன் போன் வந்து 3 மாதத்துக்குள்ள சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில வந்து திரும்பி ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் வந்து ஷாமி நிறுவனம் வந்து செஞ்சிருக்காங்க. சாம்சங்லாம் வந்து வாயை பொழந்து அப்படி பாக்குற அளவுக்கு வந்து செஞ்சுட்டாங்க. இப்ப நேத்து அபிஷியலா லான்ச் ஆயிருக்கிற
இந்த லான்ச் ஆயிருக்கிற ரெட்மி 4ஓட மாடல் பத்தி நான் ஃபுல்லா நம்மளோட விஸ்டம் டெக்னிக் சேனல்ல வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த போனை பத்தி ஃபுல்ஃபில்லா நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த ரிவ்யூ போய் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த போன் வந்து அபிஷியல் 23ஆம் தேதி மேல லான்ச் ஆகுது. அது ஒரு ஃபிளாஷ் சேல்ஸ். அதனால கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து 23ஆம் தேதி காலையில 6 மணிக்கு டெக் நியூஸ்லயே வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல லிங்க் கொடுக்கும்போது அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமா அதால பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சேனலுக்கு வளர்ச்சி ஆகிற மாதிரி. அடுத்த லாஸ்ட் டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து OnePlus 5ஓட மாடல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். ஒரே ஒரு வெப்சைட்ல இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி வரப்போகுதுன்னு வந்து எல்லாமே டீட்டெயிலா இருந்துச்சு. இப்போ என்னன்னா வந்து நேற்று வந்து அஃபிஷியலா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மாடல்ல வந்து இப்படித்தான் பேக்ல வந்து ஒரு கிளியரான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா பேக் கேமரால இருந்து ஒரு பேக்ல இருந்து டியூல் கேமரா வருது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் தனிப்பட்ட விதத்துல இந்த வீடியோல நான் சொல்ல விருப்பப்படல. அதோட வீடியோ கூட இங்க பார்க்கலாம். இன்னொருத்தர மேல ஐகான் பட்டன்ல போய் அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த தடவை வந்து ரொம்ப வரவேற்பு, ரொம்ப என்னை பொறுத்தளவுக்கு OnePlus 5ஓட மாடல் வந்து ரொம்ப கம்பெனி நிறுவனம் வந்து ரொம்ப ஏங்க வைக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் ஏங்க வச்சாங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் மாடல் இந்தியாவில் வேற. ஏன் நான் சொல்றேன்னா வந்து நோக்கியா லான்ச் ஆகி இப்ப 4 மாசத்துல 3 மாசம் மேல ஆகுது. எவ்வளவு ஏங்க வச்சாங்க, இப்ப வருது அப்ப வருது அப்ப வருது இப்ப வருதுன்னு சொல்லி இன்னும் வந்த பாடு இல்லை. அதனால வந்து ஒரு பரபரப்பு வந்து எந்த நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு செய்யறாங்களோ அது ஓவரா பரவல் பண்ணி ஆச்சு போங்கடா நானாச்சு நீங்க போன் ஆச்சுன்னு சொல்லி அப்படி மக்கள் விருப்பம் படாம போயிடுவாங்க. அதனால வந்து எந்த நிறுவனமானாலும் அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்களை சீக்கிரமா செஞ்சாதான் மக்களுக்கு மத்தியில வந்து அது வரவேற்பு கொடுக்கும், மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த OnePlus 5ஓட விலை வந்து நிர்ணயிச்சிருக்க விலை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு $649 நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி பட்ஜெட் சொல்ல போனா வந்து $42,000 வரல இருந்து $44,000 வரைக்கும் இந்த போன் வரலாம். இந்த போன் வந்து OnePlus 5ல வந்து இதுவும் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனு, பெரிய ஒரு கில்லர் போனா வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா வந்து இந்த போன்ல முழுக்க காம்படிட்டிவ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து சாம்சங் S8, அதுக்கப்புறம் LG G6, அது மாதிரி இப்ப வந்த போன்ல வந்து அதிகமான போன்ல தான் இந்த போன் காம்படிட்டிவ் பண்ணுது. அதனால இந்த போன் எந்த அளவுக்கு வருது எப்படி வருது. ஆனா இந்த போன் கண்டிப்பா வரும்போது வந்து நான் இருக்கிற சவுதியில கூட உங்களுக்கு இந்த OnePlus 5ஓட மாடல் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிறதா இதோட அபிஷியல் வந்து நான் லான்ச் இவெண்ட்க்கும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் அன்பாக்சிங் செக்மெண்ட் கண்டிப்பா பார்க்கலாம். அதனால வந்து நேத்து உள்ள வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ வந்து நான் வந்து லாஸ்ட் எண்ட் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினரை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரால வந்து நம்ம சேனல் இப்ப புதுசா இன்னைக்கு வந்திருக்கீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து அழுத்த மறந்துடாங்க, கூட இருக்க பெல் சிம்பிளும் அழுத்த மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 2 வீடியோ கண்டிப்பா வந்துடும். நேற்று வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து வர தாமதமாயிடுச்சு, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட். அதனால இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். மேற்கொண்டு 2-3 வீடியோவும் ஒரு மொபைல் ரிவ்யூ வீடியோவும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ நல்ல வீடியோ வந்துட்டே இருக்கு. மண்டி சைனிங் அப்புறம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.